ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தேங்காவை கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மசாலாவை மசாலா வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஏற்கனவே சால மீனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மசாலாவை இதில் மீனில் சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் மாங்காய், முருங்கைக்காய், 3 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தாளிக்கலாம். குழம்புல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஏற்கனவே ரெடியாக இருக்கிற குழம்புல ஊற்றிடலாம். சால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க.